வெரி குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் இன்றைக்கி பார்க்குற லெசனோட டாபிக் வந்து தாவர உலகம். அதாவது தாவரங்கள் எந்த முறையில் ஒளிச்சேர்க்கை செய்யுது, ஒரு தாவரத்தோடைய அசைவுகள் எப்படி எப்படிலாம் இருக்கும். சில தாவரங்கள் வந்து ஒளிச்சார்புன்னு இருக்கும், சில தாவரங்கள் வந்து நீர்ச்சார்பு இருக்கும். சில தாவரங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தொட்டால் சினுங்கின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தொட்ட உடனே அந்த தாவரத்தோட இலைகள் வந்து உடனே என்ன ஆகிடும், சுருங்கிடும். இப்போ சூரியகாந்தி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த சூரியன் போகக்கூடிய திசைகள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும்னா அது வந்து டேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றினுடைய தாவரத்தினுடைய அசைவுகளை பற்றி நாம் இந்த லெசனில் பார்க்கலாம். இந்த தாவர அசைவுகளின் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னா, ஒளி தூண்டல், அந்த ஸ்டிமுலேஷன் பவர் இருக்குது பார்த்திங்கன்னா, தூண்டுதலுடைய பவர் வந்து ஒளியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒளியாக இருக்கலாம், புவியீர்ப்பு விசையாக இருக்கலாம், நீர் தூண்டலாக இருக்கலாம், இல்லைன்னா தொடும் ஆதாரம் அது எதுவாக இருக்கலாம். சில கொடி பார்த்துருப்பீங்க. கொடி வந்து பார்த்திங்கன்னா அதற்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தண்டு பகுதி இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குச்சி இதை மாதிரி ஏதாவது அதுக்கு ஸ்டெம் மாதிரி ஏதாவது ஒரு பகுதியை வச்சோம் அப்படின்னா அதை வந்து பற்றி அது வந்து வளர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா தொடும் ஆதாரம். ஏன்னா வேதிப்பொருள் தூண்டல், மகரந்த குழாயின் வளர்ச்சி, இதை பற்றிலாம் தனித்தனியாக நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். இந்த தூண்டலின் திசைக்கு ஏற்றது போல் இதை வந்து நம்ம ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னதுன்னா நேர்சார்பு அசைவுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எதிர்சார்பு அசைவு. நேர்சார்பு அசைவுன்னு அப்படின்னா என்னது பார்த்தீங்கன்னா, ஒளியை நோக்கி கொண்டு அந்த இலைப்பகுதி தண்டானது போகிறது தான் என்னதுன்னா நேர்சார்பு அசைவுன்னு சொல்லுவாங்க. அதற்கு ஆப்போசிட்டாக அந்த புவியீர்ப்பை நோக்கி போகுது பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்சார்பு அசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த முதல் நிலை வேர் இருக்குது பார்த்தீங்களா, முதல் நிலை அந்த பிரைமரி ரூட் சொல்லுவாங்க. அதனுடைய கீழ் நோக்கி வளர்ச்சிக்கு, அதாவது அந்த புவியீர்ப்பு விசையை நோக்கி போயிட்டு இருக்கு, அதோட வளர்ச்சிக்கு வந்து எது காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீராக இருக்கலாம், இன்னொன்று வந்து புவியீர்ப்பு விசையாக இருக்கலாம். இதில் வந்து எது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சார்பு அசைவு புவி சார்பு அசைவை விட எப்படி இருக்குமா, ரொம்ப ரொம்ப வலிமையானதாக காணப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, திசை சாரா தூண்டல். இது திசை சாரா தூண்டல் அப்படின்னா என்னதுன்னா, அசைவுகள் தூண்டல் அந்த ஏற்படும் திசைக்கு வந்து சார்பற்றதாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அந்த அசைவு ஏற்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு சார்பற்றதாக இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா திசை சாரா தூண்டல். வளர்ச்சி இயக்கமாகவே இருக்கலாம், இல்லைன்னா இல்லாமலும் காணப்படலாம். இதில் வந்து ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து ஒளியுறு வளைதல், இன்னொன்று வந்து நடுக்கமுறு வளைதல் சொல்லுவாங்க. இதில் பாருங்க, இந்த ஃப்ளவரோட நேம் வந்து டாண்டிலியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் திறந்த நிலையில் இருக்கும், மாலையில் வந்து மூடி நிலையில் இருக்கும். இது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒளியுறு வளைவுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐப்போமியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இரவில் திறந்த நிலையில் காணப்படும், பகலில் வந்து மூடி நிலையில் காணப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, நடுக்கமுறு வளைதல் அல்லது தொடுவுறு வளைதல் சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து தொட்டால் சினுங்கி சொல்லுவாங்க. அதாவது நம்ம தொட்ட உடனே வந்து அது என்ன ஆகுதுன்னா, அந்த அசைவு ஏற்பட்ட உடனே அது என்ன ஆகும்னா அதுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த விரிந்த இலைகளை வந்து என்ன பண்ணிக்கும்னா சுருங்கி கொள்ளும். அதுதான் அது நடுக்கமுறு வளைதல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த திசை சாரா தூண்டலின் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னதுன்னா நடுக்கமுறு வளைதல், தொடுவுறு வளைதல். அதாவது எடுத்துக்காட்டு வந்து ப்ரூஸ்னியா ஓவேட்டோ அல்லது மிமோசா புடிகா, அதாவது தொட்டால் சினிங், இரண்டுத்தையும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நடுக்கமுறு வளைதலுக்கு பூச்சி என்னும் தாவரத்தை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன்னா இந்த பூச்சி என்னும் தாவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், நெப்பந்தஸ், அந்த குடுவை தாவரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஒரு பற்றாக்குறை தெரியுமா உங்களுக்கு? என்ன பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நைட்ரஜன் பற்றாக்குறை இருக்கும். அந்த மாதிரி தாவரத்துக்கு என்ன பற்றாக்குறை இருக்கும்? நைட்ரஜன் பற்றாக்குறை இருக்கும். ஸோ அந்த நைட்ரஜனை அது வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக அதனுடைய உறுப்பை வந்து என்ன
உறுப்பை வந்து அது வந்து மாற்றிக்கொள்ளும். அந்த உறுப்பை மாற்றிக்கொண்டு அதன் மேலே வந்து உட்காரக்கூடிய அந்த பூச்சிகளை வந்து என்ன பண்ணும், அது உணவாக எடுத்துக்கொண்டு, அதாவது அந்த பூச்சிகள்ல இருந்து நைட்ரஜனை மட்டும் என்ன பண்ணிக்கோன்னா அதுன்னா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மேல் சக்கையை வந்து திருப்பி அது என்ன பண்ணிட்டு வெளியே அமுச்சிடும். ஸோ இது வந்து எதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நடுக்கமுறு வளைதலுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் திசைசார் மற்றும் திசை சாரா தூண்டலுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அசைவுகள் திசை தூண்டலின் ஒரு திசையை பொறுத்து தான் அமையும். ஆமாம் தானே? நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து என்ன இருக்காது, இது வந்து ஒரு திசையை மட்டும்தான் சார்ந்து இது வந்து அமையவே அமையாது. திசை சாரா அசைவுகளே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புத்தன்மை வாய்ந்தது தான் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வளர்ச்சியை சார்ந்து தான் இது வந்து அமையும். ஆனால் இது வந்து என்ன ஆகாது, வளர்ச்சியை சார்ந்து இது வந்து அமையவே அமையாது. நெக்ஸ்ட் ஏறக்குறைய நிரந்தரமற்ற மற்றும் மீள்தன்மை அற்றது இது. ஆனால் இது பாருங்க தற்காலிகமாகவும் மற்றும் மீள்தன்மை கொண்டும் இது வந்து காணப்படும். எது? திசை சாரா அசைவுகள். நெக்ஸ்ட் அனைத்து தாவரங்களிலும் இந்த திசைசார் அசைவுகள் தான் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. சில குறிப்பிட்ட, அதாவது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நெப்பந்தஸ், இந்த குடுவை தாவரம் சொன்ன பார்த்தீங்களா, இதை மாதிரி இதில் மட்டும் சிறப்பு பெற்ற ஒரு தாவரத்தில் மட்டும்தான் இந்த திசைசாரா அசைவுகள் காணப்படும். அந்த ஃபர்ஸ்ட் திசைசார் வந்து ஒரு மெதுவான செயல், இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு விரைவான செயல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒளிச்சேர்க்கைன்னு என்னதுன்னா, தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் நிகழ்வுக்கு, அதாவது பச்சையத்தோட உதவியோட, பச்சையம் சூரிய ஒளியோட உதவியோட கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வெளியிடும் நிகழ்வு தான் என்னதுன்னா ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. நமக்கு உணவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உருவாக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒளிச்சேர்க்கை தான். நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, எல்லா காய்கறிகள் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது காணப்படுது, ஸ்டார்ச் காணப்படுது. அந்த ஸ்டார்ச்சை சேமித்து வைக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தில் இந்த ஒளிச்சேர்க்கை மூலயமா தான் இந்த நிகழ்வு நடைபெறுது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு தான் எதை யூஸ் பண்ணிக்கும், நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒளிச்சேர்க்கைக்கு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். நம்மளை போல தான், அதாவது ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கை போல தான் அதுவும் எதை வந்து எடுத்துக்கும், அதனுடைய சுவாசிக்கிறதுக்கு எதை எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை தான் எடுத்துக்கும். நம்மள மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மரத்துக்கு கீழே வந்து நைட் டைமில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மரங்கள், அதாவது தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை ஈடுபடுத்தும்னு பார்த்தீங்கன்னா பகல் பொழுதுல தான். ஓகேங்களா? எப்போல்லாம் வெளிச்சம் இருக்கோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அது வந்து எதை பயன்படுத்தி கொள்ளும், அது வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளும், ஆக்சிஜனை வந்து வெளியிடும். அதுக்கு எப்போ வந்து வெளிச்சம் கிடைக்கலையோ, சூரிய வெளிச்சம் கிடைக்கலையோ, அதை வந்து எதை பயன்படுத்தி கொள்ளும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க. அப்போ வந்து சூரிய ஒளி இருக்கிறப்போ தான், சூரிய ஒளி அதுக்கு நல்லா கிடைக்கிறப்ப மட்டும்தான் அது வந்து எதை பயன்படுத்தி கொள்ளும், ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்தும். ஒளிச்சேர்க்கையை அது வந்து பயன்படுத்தும். அப்போ வந்து எதை எடுத்துக்கொள்ளும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஆனால் நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா, இரவு பொழுதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மள மாதிரியே தான், ஏன்னா அதுக்கும் சுவாசிக்க என்ன வேணும், ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா நைட் நேரத்தில் தாவர மரத்துக்கு அடியில் பக்கத்துலலாம் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம நைட் நேரத்தில் அதுக்கும் என்ன வேணும், ஆக்சிஜன் தேவைப்படும். நமக்கு என்ன தேவைப்படும், நமக்கும் ஆக்சிஜன் தேவைப்படும். யார் வந்து அதுக்கு வந்து நிறைய ரூட்டு, அதுக்கு அந்த பவர்லாம், அந்த நிறைய அந்த ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த விழுதுகள் எல்லாமே சேர்ந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா காலையிலேருந்து அதனுடைய ரெஸ்பிரேஷன் பவரை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு எந்த பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும், காலையிலேருந்து பகல் பொழுதில் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையில் தான் ஈடுபடுத்தும். அதனுடைய ரெஸ்பிரேஷன் தேவையான ஆக்சிஜன் எப்போ மட்டும்தான் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா அது நைட் நேரத்தில் தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவையான, அதாவது அந்த மரத்துக்கு கீழே யாராவது படுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கொடுக்க விடாது. ஸோ அதனால தான் அந்த கீழே படுக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். சப்போஸ் சில சமயம் அவங்க இறக்கவும் நேரிடலாம். இந்த ரீசனுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், டாபிக் உள்ள வரலாம். என்னென்ன எடுத்துக்கோன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கோ. எப்படி வந்து ஒளிச்சேர்க்கை உருவாக்குதுன்னு பாருங்கள். ஆக்சிஜன், வாட்டர், நீர், பச்சையம்,
அப்புறமா சூரிய ஒளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எதை ப்ரிப்பேர் பண்ணோம், தாவரத்தில் எதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய திறன் வந்து ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்கன்னா குளுக்கோஸை சேமித்து வைக்கும். அதோடைய ஃபார்முலா வந்து C6H12O6 இதை சேர்த்து வைக்கும். ப்ளஸ் வந்து எதை வெளியிடும், ஆக்சிஜனை வந்து அது வெளியிடும். அந்த ஆக்சிஜன் தான் யாருக்கு தேவைப்படுது, மனிதருக்கு தேவைப்படுகிறது. இதில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒளிச்சேர்க்கைக்கு அவசியமான 4 காரணிகள்: பச்சையம், கார்பன் டை ஆக்சைடு, ஒளி, நீர். இது எல்லாமே ரொம்ப 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 அவசியம். ஓகே சில்ட்ரன், இதோட இன்னைக்கு டாபிக் முடிஞ்சது. நம்ம அடுத்த கிளாஸில் ஒளிச்சேர்க்கைக்கு பச்சையம், நீர், சூரிய ஒளி இதெல்லாம் ஏன் தேவைப்படுகிறது, இதனுடைய அவசியங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். உங்களோட இன்னைக்கு ஹோம்ஒர்க் வீட்டு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒளிச்சேர்க்கைன்னு கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இதை வந்து 3 times எழுதி எனக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.